ரவுண்ட் 2 மேட்ச் இது. இந்த மேட்ச் யாராங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெர்சஸ் 11-11. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க 11-11. 3 ஓவர் மேட்ச், பவர் பிளே கிடையாது, 3 ஓவர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் முத்து, சோர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரவீன் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் வைட் யார்க்கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் சிங்கிள் ஆடி ஆஃப் த மார்க் வராங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வினோத். செகண்ட் பால் லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு எப்படி பேட்டு கட்டியில் யார்க்கரை போட்டாரோ அதே மாதிரி இவருக்கும் போட்டிருக்காங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க, பேட்டில் படல. ஓய்யோ வித்து கொடுக்காம போட்டார். கரெக்டி பார்க்குறாரு விக்கெட் கீப்பர். ஒரு கால் டபுள் டிவியேட்டாக இருக்குது, சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. பட் நல்ல பந்து போட்ட 3 பாலுமே நல்லா போட்டிருக்காரு. மேலே ஏறினாலுமே சேஃபாக லேண்ட் ஆயிடுச்சு. லாங் ஸ்டாப்பில் ஸ்டாப் பண்ண முடியுமான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பை ஒட்டி வச்சுருந்தாங்க, குத்தி திரும்பிடுச்சு. அவரும் கொஞ்சம் ஓவர் ரன் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸ்டிக் லைன் மேலே பேச கம்மி பண்ணி போட்டார். இப்போ விக்கெட்டுக்கான வாய்ப்பு. எஸ், பவுலரே தடுத்து அவரே எடுத்து அவரே அடித்து ஒரு விக்கெட்டை பிடிச்சிட்டாரு. ஸ்டெம்ஸை விட்டு நிற்கிறாரு. அதுக்கு நல்ல இடத்த வேக்கண்ட் ஏரியாவை பிடிச்சாருன்னு சொல்லலாம். 2 ரன். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் 8 ரன் ஆடி இருக்காங்க, ஒரு விக்கெட் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தினேஷ், கீர்த்தி வாசன் இந்த ஓவர் போட வந்திருக்காங்க. முதல் பால் ஆஃப் சைடில் ஃபுல்லாக பேட்டோட பார்த்தாரு. போட்ட வேகம் போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக போயிருக்கு. செகண்ட் ஒன் லாங் ஆஃப் த இருக்க சிங்கிள், நல்ல த்ரோவும் வந்திருக்கு. கீர்த்திவாசன் டு வினோத். பேஸை கம்மி பண்ணாங்க, மீடியம் பேஸில் போட்டாங்க. கவர்ஸில் டிரைவ் ஆடி சிங்கிள் மாற்றிருக்கார் லெஃப்டி. மீண்டும் ஸ்டெப் அவுட் பண்ணாங்க, லோ டாஸாக பிடிச்சாங்க. இந்த பாலும் இந்த ரைட் பேட்ஸ்மேன் கவர்ஸில் அடித்து சிங்கிள் மாற்றிருக்காரு. ஸ்டெம்ஸை விட்டு நிற்கிறாரு. துரத்தி போட்டிருக்காங்க. பேட்ஸ்மேன் மேலே பட்டிருக்கு, ஓடல. ஒரே ரன் மட்டுமே. ஸ்டெப் அவுட் பண்ணாங்க, வித்து கொடுக்காம பாடி லைனில் வச்சார். கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் இந்த ரைட் பேட்ஸ்மேனும். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 14 ஸ்கோரு, ஒரு விக்கெட் விட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓவர் 10க்கு நியூ பவுலர் ஜெயசூர்யா. முதல் பால் வினோத் ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க, ஒரு அடி இழுத்து போட்டாருங்க, கனெக்ட் பண்ண முடியலை. செகண்ட் ஒன் சுற்றி முடிச்சிட்டாரு. தேர்ட் பால், இந்த பாலும் ஒரு ஸ்லோவர் ஒன், பேஸ் கொடுக்கல. பிரவீன் அவர்கிட்ட பேருக்கு அதுக்குள்ளே ஓடி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2 ரன். That one went like a treasure bullet னு பார்ப்போம். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிடுச்சு, ஃபீல்டர் ஏமாற்றி அந்த இடத்துல ஒரு 4 ரன். எதுக்காக ஸ்டெம்ஸை விட்டு அவர் நின்னாரோ அது நடந்து போச்சு. ரிதம் உடைச்சாரு, ஒரு ஃபுல் டாஸை பிடிச்சாரு, டிஸ்பேச் பண்ணி வெளியே அமைச்சிருக்காரு. வினோத் கையிலேருந்து முதல் 4 எனக்கு தெரிஞ்சு. குத்தி போட்டாங்க, துரத்தி அடித்தார். பவுண்டரி போக வாய்ப்பு போச்சு. 3 ரன். மீண்டும் ஒரு மிஸ்ஃபீல்டு, 3-4 மாறிச்சு. 1 more remaining. காலில் போட்டிருக்காங்க, துரத்தி போட்டார். ஸ்டம்ப் லைன் வரல. ஒரு குவிக் ஃபயர், குவிக் நாக் ஒன்று ஆடி கொடுத்துட்டு போயிருக்காதிங்க வினோத், லெஃப்டி பேட்ஸ்மேன். 11-11 இந்த டீமுக்கு டார்கெட். 27 ரன் 18 பந்தில். சேஸுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் ராஜா, வசோர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கோகுல் வந்திருக்காங்க. ஓஸ் ஃபார் த டிரைவ், காலை பெருசாக நகத்தில், பட் வர விட்டு ஆடினார். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்ட்ரைக்கில். போன பால் வைடேறி வந்த பால். கேப்பு, நல்ல கேப்பு, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், ஸ்லோ ஆயிடுச்சு பந்து. அபிஷேக் கிட்ட போகும்போது சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. இந்த தடவை இன்னும் நல்லா பட்டிருக்கான்னு பார்த்தா ஃபீல்டர் ரெடியான மாதிரி இருக்கு. கேட்சா பிடிச்சி கொடுத்துருக்காரு, நல்ல டேக் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் எவ்வளோ தூரம் நகர்ந்து போனாலுமே அவர் ஆர்க்லேயே போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. பட் காத்தடிக்காத டைம் வெளில போய்டுன்னு பார்த்தா அவர் போட முடியல, கைக்கு போயிருக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சூர்யா.
நியூ பேட்ஸ்மேனுக்கு நல்ல வேகத்தில் ஃபுல்லாக பாடியில் போட்டாங்க. நகர்ந்து போய் ஃப்ளிக்கார்டாக பார்த்தாரு. போன பால் வைடு, வந்த பால் ஸ்டெம்ஸை விட்டாடுறாரு. இந்த தடவை நகர்ந்து போனதுக்கு பேட்டில் பட்டிருக்கு. 2. ஒன் மோர் மீனிங் ஸ்டிக்கூயோ எப்படி படாமல் நல்ல டர்ன் கிடச்சி. ஒரு ஆஃப் கட்டர் போட்டப்ப முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. 11-11. செகண்ட் ஓவர் நியூ பாலர் தினேஷ் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ராஜா. ஃபர்ஸ்ட் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட் ஃபூட்டை நகர்த்தாம ஆடினாங்க. நின்ன இடத்துலேருந்து ஆட பார்த்தாரு. சர்ப்ரைஸ் பவுன்சர். போன பால் வைடு, பையில் சிங்கிள் ஓடினாங்க. ரீபால் இந்த பால். லெஃப்டி பேட்ஸ்மேன் ரொம்ப நேரம் மேலே இருக்குது. கண்டிப்பாக பவர் போட முடியல. விக்கெட் தர சொல்லிட்டாரு. நல்ல டேக்கு, நல்ல கேட்ச் அப்படின்ட்டாரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கமல். தினேஷ் வந்து கமல் இந்த மேட்ச்சில் பிடிக்கிற முதல் பால். பேட்டில் படிச்சான்னு தெரில. ஆஃப் ட்ராக்கர் கோகுலவரையும் தாண்டி போயிருக்குங்க. கரெக்டாக ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் 6. நியூ பேட்ஸ்மேனாக வந்த கமல் கையிலேருந்து கலக்கலான 6. லாஸ்ட் மோர் பிக் ஸ்விங் அண்ட் மிஸ் அக்ராஸ் போ பார்த்தாங்க. பட் ஃபுல்லர் பாலாக போட்டார் இந்த தடவை உடைக்காம. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தார். குத்தி உள்ளே வந்திருக்கு. ஒரு அப்பீல், பிக் அப்பீல், டாட் பால். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 விக்கெட் விட்டுருக்காங்க. 15 ஆடி இருக்காங்க. லாஸ்ட் ஓவர் வினோத் 6க்கு 12 தேவை. சுற்றிருச்சு, நல்லா சுற்றிருச்சு பந்து. ஐயோ ஓடிட்டாங்க. சிங்கிள் மாற்றிட்டாங்க. செகண்ட் பால் கமல் ஆன் ஸ்ட்ரைக். ஃபுல் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். பாக்ஸ் டு பாக்ஸ் போட பார்த்துருக்காங்க. போட்ட 2 பந்துமே உடைக்காமல் போட்டுருக்காரு. நியூ பவுலராக வந்து லாஸ்ட் ஓவரில் 6க்கு 12 டிஃபெண்ட் பண்ண போகும்போது நல்ல எக்ஸிக்யூஷன் பார்க்க முடியுது பவுலர்ட்டு இருந்து. 4ல் 10 தேவை. ராஜா ஸ்ட்ரைக்கில். கோகுல்ட்டு நல்ல த்ரோ. விக்கெட்டான்னு பார்ப்போம். நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 8 ரன் தேவை. ஒரு போடுற எல்லா பாலுமே பேட்டில் பார்த்துக்கணும் நல்லாவே சுற்றுது. ஏன்னா அவ்வளோ பவர் போட பார்க்குறாங்க. பெரிய ஷாட் கண்டிப்பாக தேவை. லாஸ்ட் ஓவர் 7 ரன் தேவை. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. மேட்ச் ஆல்மோஸ்ட் டன் அண்ட் டஸ்டட். லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். 6 அடிச்சா ட்ராப் பண்ணலாம். அப்படிங்கும் போது ஒரு ஆஃப் கட்டர் லெஃப்ட் ஆர்ம் டர்ந்து மேட்ச் ஒன் பை ஃப்ரெண்ட் சிசி.